அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. கேரள மாநிலம் கண்ணூர்ல மத்திய சிறையிலிருந்து தப்பி ஓடின தமிழகத்தைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி கோவிந்தசாமி பிடிபட்டிருக்காரு. அவர் பிடிப்பட்ட காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வெளியாகி இருக்கு. சிறையில் இருக்கக்கூடிய கம்பிகளை கட் பண்ணிட்டு வெளியேறி அங்கிருந்து சுற்றுச்சுவரையும் தாண்டி தப்பிச்சு வந்திருக்காரு. இன்னைக்கு விடியற் காலையில் ஒரு 1:15 மணி அளவில் சிறைத்துறையோட உயர் பாதுகாப்பு பிரிவிலிருந்து தப்பின அந்த குற்றவாளியை இன்னைக்கு காலையில் 10 மணிக்குள்ளேயே எப்படியோ கேரள போலீஸார் பிடிச்சிட்டாங்க. கிணறு ஒன்றுக்குள்ளே ஒளிந்திருந்த அவனை அருகில் இருந்த ஒருத்தர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீஸார் கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க. கோவிந்தசாமி ஜெயிலிருந்து தப்பின அந்த நொடியே அவரை தேடக்கூடிய வேட்டையில் போலீஸார் இறங்கிட்டாங்க. ஏன்னா அவனையெல்லாம் நாட்டுக்குள்ளே வச்சிருக்கவே கூடாது, அவன் ஒரு மிருகம். அவனை எப்படியாவது பிடிச்சு விடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வேகமாக எப்படியோ அவர் பிடிச்சிட்டாங்க. கேரளாவில் நடந்தது என்ன, யார் இந்த கோவிந்தசாமி, எதுக்காக அவனை இந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். கேரளாவில் எர்ணாகுளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சொரனூர் மஞ்சக்காட்டு பகுதியை சேர்ந்தவர் 23 வயதான சௌமியா. 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு திருச்சூர் டு எர்ணாகுளம் ரயிலில் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்காக அங்கிருந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் சௌமியா ஏறியிருக்காங்க. இரவு நேரம் வேற, அந்த பெட்டியில் யாருமே இல்லை. சௌமியா தனியாக தான் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்குள்ளே அத்துமீறி நுழைந்த தமிழகத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி, அப்போது 30 வயது, சௌமியாவை திடீர்னு வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணியிருக்கான். இதனால் சுதாரிச்சுக்கிட்ட சௌமியா எப்படியாவது கோவிந்தசாமி கிட்ட இருந்து விடுபட்டணுங்கிறதுக்காக போராடி இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கோவிந்தசாமி ஓடுற ரயிலிருந்து சௌமியாவை கீழே தள்ளி விட்டுருக்கான். அதோடு தானும் குதித்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சௌமியாவை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கான் கோவிந்தசாமி. உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க சௌமியா. வெகு நேரத்துக்கு பிறகு அந்த வழியில் வந்த பொதுமக்கள் பார்த்து பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிட்டு சௌமியாவை சேர்த்தாங்க. ஆனாலும் கூட சிகிச்சை பலன் இல்லாமல் பிப்ரவரி 6ஆம் தேதி சௌமியா பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க. இதனை அடுத்து சொரனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை நடத்த தொடங்கினாங்க. அப்போதுதான் அதே ட்ரெயினில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் பண்ணிட்டு இருந்த டோமி மற்றும் அப்துல் அப்படிங்கிற 2 பேர் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்குள்ளே கோவிந்தசாமி நுழைஞ்சதை பார்த்துருக்காங்க. அங்கே என்ன நடந்ததையும் கூட பார்த்துருக்காங்களாம். அவங்க கொடுத்த அடையாளங்களை வைத்து தான், குறிப்பாக அந்த ஒத்த கையோட பிச்சைக்காரர் மாதிரி இருக்கிற அந்த ஒல்லியான உருவத்தை, அந்த அடையாளத்தை போலீஸ்காரங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி பாலக்காடு பஸ் ஸ்டாண்டில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு கை குறைபாட்டோடு இருந்த அந்த கோவிந்தசாமியை சந்தேகப்பட்டு போலீஸார் கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கேரள போலீஸோட கவனிப்புக்கு அப்புறமா உண்மையை அவன் ஒத்துக்கிறான். மிக மோசமான காயங்களோட 5 நாட்கள் வெண்டிலேட்டர் உதவியோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சௌமியா பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனாங்க. ஒரு சின்ன ஹோம் இன்டீரியர் கடையில் மாதம் 6000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தந்தை இல்லை, தாய் மட்டும்தான். அவங்களும் வீட்டு வேலைக்கு போயிட்டு அதில் கிடைத்த சொற்ப சம்பளத்தில் தான் வாழ்க்கையையே நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த கோவிந்தசாமியால் அந்த சௌமியாவுடைய உயிரை பறிக்கப்பட்டுடுச்சு. சௌமியாவுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்து கேரளாவே அப்போது அதிர்ந்து போயிடுச்சு. அவங்களுக்கு தலையில் அடிப்பட்டதில், தாக்கப்பட்டதில் மூளை செயலிழந்து போயிடுச்சு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த போது கூட அந்த கோவிந்தசாமி சௌமியாவை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான். புதருக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய்துட்டு அப்படியே போயிட்டான் எங்கேயோ. இந்த வழக்கு விசாரணை திருச்சூர் அதிவிரைவு கோர்ட்டில் 4 மாதங்களுக்கு மேலாக நடந்தது. கடைசியில் கோவிந்தசாமி குற்றவாளி அப்படிங்கிறது நிரூபணமாச்சு. கோர்ட் அவனுக்கு மரண தண்டனையை வழங்கி தீர்ப்பளிச்சது. ஆனால் இந்த மரண தண்டனையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனால் இந்த கோவிந்தசாமி. இந்த வழக்கு விசாரித்த உச்சநீதிமன்றம் சௌமியாவை கொலை செய்ததுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை, சௌமியா ட்ரெயினில் இருந்து குதிச்சாங்களா இல்லை தள்ளிவிடப்பட்டாரா அப்படிங்கிறது இந்த கேஸில் சரிவர நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனையை ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் கோவிந்தசாமி சௌமியாவை பாலியல் பலாத்காரம் செஞ்சதுக்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்போது வழங்கப்பட்டது. பின்னர் கொலை குற்றத்துக்கும் சேர்த்து ஆயுள் தண்டனையை கொடுத்தாங்க. இந்த வழக்குடைய தீர்ப்பு கேரளா முழுவதும் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. தமிழகத்திலும் அந்த வழக்குடைய தீர்ப்பு எதிரொலிச்சது. காரணம், திருட்டு, வழிப்பறி,
கொள்ளையடிக்கிறதுன்னு பிச்சைக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த அந்த கோவிந்தசாமிக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு தன்னுடைய தூக்கு தண்டனையிலிருந்து கூட அவன் தப்பிச்சிருக்கானே, அது எப்படி அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் இருந்த கேள்வி. பிச்சைக்காரன் மாதிரி சுற்றிக்கிட்டு அந்த திருட்டு வழிப்பறி கேஸ்லாம் சரிக்கு போயிட்டு வந்த அவனுக்கு மும்பையில் பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய பிஏ ஆளூர் அப்படிங்கிற ஒரு பிரபல வழக்கறிஞரே ஆஜரானார். அவனுக்கு எதுக்காக நீங்கள் வாதாடுறீங்க, நீங்கள் எப்படி இந்த கேஸ்குள்ளே வந்தீங்கன்னு கேட்டபோது, மும்பை பன்வில் பகுதியை சேர்ந்த ஒரு கொள்ளை கும்பல் தங்கிட்ட கோவிந்தசாமியோட வழக்கில் ஆஜராக சொல்லி பல லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அப்போது அவர் சொல்லியிருப்பார். 2007ஆம் ஆண்டு கோவிந்தசாமி ஆகாச பறவைகள் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ மிஷனரியில் வேற அங்கே கேரளாவில் சேர்ந்துக்கிட்டான். இப்படிப்பட்ட கிரிமினலை எதுக்காக அந்த சபை சேர்த்துக்குச்சு அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஒரு கேள்வியாக இருக்கு. பிச்சைக்கார மாதிரி கேரளாவில் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்த விருதாச்சலத்தை சேர்ந்த அந்த கோவிந்தசாமிங்கிற சார்லி தாமஸ் மேலே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வழக்குகள் பதிவாகி இருக்கு. சேலம், ஈரோடு, பழனி, செங்கல்பட்டு, கரூர், காஞ்சிபுரம்னு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் அவன் மீது ஒவ்வொரு வழக்கு இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அனைத்துமே திருட்டு, வழிப்பறி, கொள்ளை வழக்குகள் தான். இது இல்லாமல் அவன் எத்தனை பண்ணினானோ தெரியல. பல வழக்குகளில் சில ஆண்டுகள் மட்டும் தண்டனையை வாங்கிக்கிட்டு தண்டனையை அனுபவிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வெளியில் வந்து மறுபடியும் தன்னுடைய கைவரிசையை அவன் காட்டிக்கிட்டு இருந்திருக்கான். தமிழ்நாட்டில் அவன் மேலே கிரைம் லிஸ்ட் அதிகமாகும் போது தான் கேரளாவுக்கு போனான். அப்படி போகும்போது தான் அநியாயமாக அங்கே ஒன்றுமே தெரியாத அந்த சௌமியாங்கிற அந்த பொண்ணோட உயிரை கோரமாக எடுத்தான். இப்போது கேரளாவில் ஜெயிலில் களி தின்னுக்கிட்டு இருக்கான். தீர்ப்புக்கு அப்புறமா கேரளா சிறையில் அடைக்கப்பட்டு கிடந்தாலும் கூட ஏதாவது ஒரு கோரிக்கையை வேற ஜெயிலில் அவன் வந்து வச்சுக்கிட்டே இருப்பானான். இப்படித்தான் ஒரு முறை அப்போதைய கேரள போலீஸ் டிஜிபி அனில்காந்த் கண்ணூர் ஜெயிலில் வந்து ஆய்வுக்கு போயிருந்திருக்காரு. அப்போது கோவிந்தசாமி அடைக்கப்பட்டிருக்கிற அந்த பிளாக்குக்கு வந்து போயிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது டிஜிபி கிட்ட இந்த கோவிந்தசாமி தனக்கு ஜெயிலில் வந்து தினமும் 5 கட்டு பீடி வந்து நீங்கள் கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சானா. ஆனால் சிறை விதிகளின்படி ஜெயிலில் கைதிகளுக்கு வந்து புகைப்பிடிக்கிறதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு, அதனால் யாருக்கும் பீடியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி அப்போது சொல்லிட்டு வந்தாராம். அதே மாதிரி ஒரு கையில் குறைபாடு இருக்கிறதுனால தனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட் வந்து பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற டிஜிபி கிட்ட அவன் வந்து கோரிக்கை வச்சுருந்துருக்கான். ஸோ அந்த செயற்கைக்காரம் பொருத்துறதை பற்றி பரிசீலித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அப்போது டிஜிபி சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா டிஜிபி இன்னொரு முறை ரவுண்ட் போகும்போது தனக்கு ஜெயிலில் தினமும் பிரியாணி கொடுக்கணும் அப்படின்னு வேற கேட்டு போராட்டம் நடத்தினவங்களில் இந்த கோவிந்தசாமியும் ஒருத்தன். இப்படி இந்த கைதி கோவிந்தசாமி ஏதாவது ஒரு கோரிக்கையை எப்போவுமே கிளப்பிக்கிட்டே இருப்பானாம். திருட்டு, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைன்னு எல்லா கிரைமையும் பண்ணிட்டு ஆயுள் தண்டனையில் இருக்கிற கைதி டிஜிபி கிட்டேயே என்னெல்லாம் கேட்டிருக்கான் பாருங்க. இவனையெல்லாம் சாகிற வரைக்கும் வச்சு சாப்பாடு போடுறதே பெருசு, முதல்ல கொடுத்த தீர்ப்பு மாதிரியே தூக்கில் தான் போட்டிருக்கணும். இந்த நிலையில தான் இன்னைக்கு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி அளவில் சிறையோட கடுமையான கட்டுப்பாடுகளையும் மீறி தப்பியிருக்கான். உயர் பாதுகாப்பு கொண்ட தனி அறையில் தான் கோவிந்தசாமியை வந்து அடைச்சி வச்சுருந்தாங்களாம். சிறையை சுற்றியும் மின்வேலியும் வேற அமைச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் கூட அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். பாலியல் வன்கொடுமை மற்றும் கொடூரமான தாக்குதல் வழக்கில் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர் கண்ணூர் மத்திய சிறையிலிருந்து இப்படி தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி கேரளா முழுவதும் பரவிடுச்சு. உடனடியாக போலீஸார் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தாங்க. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் அனைத்து இடங்களிலுமே போலீஸார் சோதனைகளை தீவிரப்படுத்தினாங்க. விசாரணையோட ஒரு பகுதியாக தான் சிறைச்சாலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. விடிகாலையில் அவர் வந்து தப்பிச்சிருந்ததுனால சிறைச்சாலை சுவர்லேருந்து ஏறி குதிக்கிறதுக்கு 2 கம்பளி போர்வையை மட்டும்தான் வந்து அவன் பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் பேட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்காக சிறைச்சாலையோட இரும்பு கம்பிகளை முன்பாகவே வெட்டி வேற எடுத்துட்டான். 20 நாளாகவே எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பிளான் போட்டுட்டு இருந்திருக்கான். இதனால் கோவிந்தசாமியுடைய சமீபத்திய ஃபோட்டோவை வந்து போலீஸார் உடனடியாக வெளியிட்டு அவனை வந்து தேட தொடங்கினாங்க. எல்லா டிவி சேனல்ஸ்லையும் வந்து செய்தி போயிட்டு இருந்தது. இந்த நிலையில் தான் வினோஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இவனை பார்த்து அடையாளம் சொல்லியிருந்திருக்காரு. வேலைக்கு போகும்போது டிவியில் காலையில் பார்த்த முகம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸாருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த தகவலின் பெயரில் தான் கிணத்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த கோவிந்தசாமியை அப்படியே அலேக்கா தூக்கி கண்ணூர் போலீஸார் வந்து கைது பண்ணிட்டாங்க. கோவிந்தசாமி தன்னோட அந்த உயர் பாதுகாப்பு அறையோட இரும்பு கம்பிகளை வெட்டி
அந்த கம்பளி துணிகளை சேர்த்து கயிறு மாதிரி திரித்து சிறை சுவரில் ஏறி தப்பிச்சிருக்கான். சிசிடிவி காட்சிகளின்படி அவனுக்கு வந்து வெளியிலிருந்து உதவி கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சந்தேகிக்கப்படுது. அதனால் அது பற்றிய விசாரணையும் தற்போது ஆரம்பமாகி இருக்கார். மொத்தத்தில் இந்த மாதிரியான கைதிகள் வந்து வெளியில் இருந்தால் எப்படி மிருகங்கள் வெளியில் இருந்தால் எவ்வளவு மக்களுக்கு கெடுதலோ அதே மாதிரி இந்த மாதிரியான கைதிகள் வெளியில் இருந்தால் மக்களுக்கு தான் கெடுதல். நல்ல வேலை எப்படியோ அவனை வந்து பிடிச்சிட்டாங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.